ஃபஸ்ட்டு போஸ்டல் மேனுவல் வால்யூம் 5 இதுக்கான டாபிக் வந்துட்டு டெஃபனிஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு தேவையான டாபிக். அதில் டெஃபனிஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 டெஃபனிஷன்ஸ் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் வந்துட்டு போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல். போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் அப்படின்றவங்க மெயினாக என்ன கேடரில் வருவாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு நம்மளுடைய இந்த தமிழ்நாடு சர்க்கிளுக்கான ஹெட்டை தான் வந்துட்டு நம்ம போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சிபிஎம்ஜி பிஎம்ஜி அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த எக்ஸ்பிரஷன் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் அப்படின்றவங்க யாருன்னா, பிரின்சிபல் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல், ரீஜனல் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் ஆர் டைரக்டர் ஆஃப் போஸ்டல் சர்வீசஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸருக்கு அந்த போஸ்டிங்க்கு எல்லாமே வந்துட்டு யாராவது டெபுடேஷன் டியூட்டி இந்த மாதிரி டெபுடேஷன் பார்ப்பாங்க, இல்லை வேக்கன்ட் போஸ்டிங்கு. ஸோ அந்த டெபுடேட் ஆகக்கூடிய அவங்களையுமே வந்துட்டு நம்ம போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்எம்எஸ், ரயில்வே மெயில் சர்வீஸ். ரயில்வே மெயில் சர்வீஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன மெயினான வேலை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மெயில்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணுறது. எது மூலமாக அப்படின்னா, பை ரெயில், ரோட், ரிவர் அண்ட் ஏர் எல்லா வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாகவும் மெயில்ஸை வந்துட்டு கேரி பண்ணுறது தான் ரயில்வே மெயில் சர்வீஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்எம்எஸ் வந்துட்டு நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸஸ்லேருந்து வரக்கூடிய மெயில்ஸை வந்துட்டு நமக்கு அங்கே ரிசீவ் பண்ணி அண்ட் தென் டிஸ்பேட்ச் பண்ணுறது இந்த மெயில் ஆஃபீஸோட வேலை. ஓகேவா? ஸோ இந்த ஆர்எம்எஸ் அப்படின்றது த எக்ஸ்பிரஷன் ரயில்வே மெயில் சர்வீஸ் மீன்ஸ் த சர்வீஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேரியேஜ் ஆஃப் மெயில்ஸ் பை ரெயில், road, river and air and for the collection and distribution of mails received from post offices by mail offices and sections. அந்த வர மெயில்ஸை வந்துட்டு நமக்கு கலெக்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எது மூலிமா அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆர்எம்எஸில் இருக்கக்கூடிய மெயில் ஆஃபீஸர்ஸையும் அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு நம்மளுடைய மெயிலை கலெக்ட் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டாபிக் வந்துட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் வந்துட்டு சூப்பரிண்டெண்டன்ட். ஸோ சூப்பரிண்டென்ட் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, நம்ம டிவிஷனோட ஹெட்டை தான் வந்துட்டு சூப்பரிண்டென்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சர்க்கிளோட ஹெட்டை வந்துட்டு சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரீஜியனோட ஹெட்டை வந்துட்டு போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிவிஷனோட ஹெட்டை வந்துட்டு சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ த சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் த சீஃப் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் எ போஸ்டல் டிவிஷன். ஸோ போஸ்டல் டிவிஷனோட இன்சார்ஜ் தான் யார் அப்படின்னா சூப்பரிண்டென்ட். ஸோ அந்த சூப்பரிண்டென்ட் ஆஃப் த ஆர்எம்எஸ் இஸ் த ஆஃபீஸர் ஹோல்டிங் எ சிமிலர் பொசிஷன் ஆஃப் அ ஆர்எம்எஸ் டிவிஷன். ஸோ ஆர்எம்எஸோட சூப்பரிண்டென்ட் யாருன்னா, அந்த ஆர்எம்எஸ் ஆஃபீஸோட அந்த ஆர்எம்எஸ் டிவிஷனோட சீஃபை தான் வந்துட்டு நம்ம சூப்பரிண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சூப்பரிண்டென்ட் இஸ் an administrative charge of the division under his control and all officers in the division are subordinate to him. ஸோ இந்த டிவிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஒஃபீஷியல்ஸ்க்குமே யார் கீழே தான் வருவாங்க அப்படின்னா, இந்த சூப்பரிண்டென்ட் கீழே தான் வருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் he is immediately subordinate to the head of the circle or region. ஸோ அந்த head of the circle யார்? சிபிஎம்ஜி. head of the region வந்துட்டு பிஎம்ஜி. இவங்களுக்கு அடுத்த போஸ்டிங்கில் வரவங்க தான் சூப்பரிண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the expression superintendent used in this book includes superintendents and senior superintendents of postal and RMS divisions unless it is clear from the context that only one of these classes of superintendents is means. ஸோ இந்த புக்கில் பொறுத்த வரைக்கும் சூப்பரிண்டென்ட்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு சூப்பரிண்டென்ட்டாகவும் இருக்கலாம், இல்லது சீனியர் சூப்பரிண்டென்ட்டாகவும் இருக்கலாம். மெயினாக சீனியர் சூப்பரிண்டென்ட் மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது நம்ம சீனியர் சூப்பரிண்டென்ட் எடுக்கணும். ஓகேவா? எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். So when used to signify a superintendent of post offices, the term includes a senior superintendent of post office and a first class postmaster except where there is anything contrary to the text. அதான். ஸோ ஏதாவது டெக்ஸ்ட்டில் மெயினாக இவங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது வந்துட்டு சீனியர் சூப்பரிண்டென்ட். இல்லைனா சூப்பரிண்டென்ட்னாலே சீனியர் சூப்பரிண்டென்ட் அண்ட் சூப்பரிண்டென்ட் ரெண்டையுமே தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹெட் ஆஃபீஸ். ஸோ ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது என்னென்னா, ஹெட் ஆஃபீஸ் இஸ் த மெயின் ஆஃபீஸ் ஆஃப் எ குரூப் போஸ்ட் ஆஃபீஸஸ் consisting of itself and a number of small offices called sub and branch offices which have been placed under its accounts jurisdiction. ஸோ ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ மெயினான ஒரு டிவிஷனில் வந்துட்டு மெயினான ஒரு ஆஃபீஸை தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹெட் ஆஃபீஸு ப்ளஸ் இன்க்ளூடிங் சப் ஆஃபீஸ் அண்டு பிஓஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான் வந்துட்டு எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்குள்ளே வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க, அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோல்குள்ளே வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா?
இது வந்துட்டு இட் இஸ் த மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஃபார் இட் செல்ஃப் அண்ட் ஃபார் ஆல் த சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸஸ் வித்தின் த குரூப் அண்ட் த மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆஃப் த லேட்டர் ஆஃபீஸஸ் ஆர் இன்கார்பரேட்டட் இன் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது இதுதான் மெயின் ஆஃபீஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ் அதாவது நம்ம சப் ஆஃபீஸர்ஸ்லேயும் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ்லேயும் நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹெட் ஆஃபீஸில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் அந்த ஹெட் ஆஃபீஸர்ஸோட அக்கௌண்ட்ஸுமே அங்கே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் ஏ ஹெட் ஆஃபீஸ் இஸ் டெசிக்னேட்டட் அஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸோட சீஃபை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இந்த விசாட் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இஎஸ்எம்ஓ, ஹைப்ரிட் மெயில் சர்வீஸ் இது எல்லாமே வந்துட்டு இப்போ இல்லை. அதனால் அது எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணிடலாம்.